ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமினா சமையல். டுடே நம்ம சமையலில் அவளை வச்சு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், வாயில் வச்சதுமே கரையக்கூடிய டேஸ்ட்டில் இந்த ஸ்வீட் அவள் எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்க்க முடியாது வரைக்கும் நீங்கள் அமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பேன் சூடாமே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா பேனில் எல்லா இடத்துல இருக்கிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போ நெய் சூடாலுமே இதில் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இதை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே நான் இதை வறுத்துட்டேன். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் அவள் எடுத்திருக்கேன். அவள் பார்த்திங்கன்னா நான் ஜலிச்சு தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம். லைட்டாக பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே அவளை பார்த்திங்கன்னா நெய்யில் நம்ம வறுத்துட்டோம். இப்போ இதையும் பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக அந்த தேங்காயோட பச்சை வாசமும் அந்த ஈரப்பதமும் போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா முழுசாக கரைஞ்சிச்சு பாருங்கள். தேங்காயும் நெய்யில் பார்த்திங்கன்னா லைட்டாக வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம நல்லா பாகுவை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம நெய்யில் வறுத்த அவளையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். தேங்காயும் அவளும் பார்த்திங்கன்னா வெள்ளை பாவு பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருங்க. ஸ்வீட் அவள் பார்த்திங்கன்னா நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், ரெடியான ஸ்வீட் பொங்கலை பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம நெய்யில் வறுத்த முந்திரி, திராட்சை, பாதாமை இதை சேர்த்துக்குவோம். நீங்களும் இந்த ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அண்ணா சமைச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.